Good evening, everyone. இப்போ நம்ம ஆக்சில் பாக்ஸோட கன்வென்ஷனல் லோகோமோட்டிவ்ஸோட ஆக்சில் பாக்ஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் அதோட மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சில் பாக்ஸுக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சில் பாக்ஸோட ஹவுசிங், நெக்ஸ்ட் பேரிங், டிஸ்டன்ஸ் பீஸ், அவுட்டர் ஸ்பேசரிங், ஆக்சில் பாக்ஸோட எண்டு கவர், அந்த கவரில் ஒரு ரப்பர் ஓரிங் ஒன்று வரும், அதுக்கப்புறம் எண்ட் ஆக்சில் ஃபிட்டிங்ஸ், மிடில் ஆக்சில் ஃபிட்டிங்ஸ். எண்ட் ஆக்சிலுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபிட்டிங் வரும், எண்ட் ஆக்சில் ஒரு டைப் ஆஃப் ஃபிட்டிங், மிடில் ஆக்சிலுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதில் ஃபிட்டிங்ஸில் என்னென்ன வரும்னா, கோனிக்கல் த்ரஸ்ட் பேட், ஒரு லாக்கிங் பிளேட், ஒரு லூஸ் லீப். இந்த லூஸ் லீப் வந்து மிடில் ஆக்சிலுக்கு மட்டும் வரும், எண்ட் ஆக்சிலுக்கு அது வராது. WG7 அண்ட் WP4ல ஃபிட்மெண்ட் உள்ள என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கு அது பார்க்க போகிறோம். பேரிங் கிளியரன்ஸ் பிட்வீன் ரோலர் அண்ட் ரேசர், ரேசருக்கும் பேரிங்க்கு உள்ள கிளியரன்ஸ் செக் பண்ண போகிறோம். எண்ட் ஃபேஸ் கேப் பிட்வீன் ரேசர் அண்ட் ஜேர்னல், க்ரஸ்ட் காலர் கிளியரன்ஸ் அண்ட் ரேடியல் கிளியரன்ஸ், TC RC. ஃபைனலாக ஃபிட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சில் பாக்ஸோட கவர் கேப் ஒன்று செக் பண்ண போகிறோம். கவர் கேப்புக்கு முன்னாடி கிளாம்பிங் பிளேட் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆக்சில் பாக்ஸ் போர், இதெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட்ல இருக்கிறது பார்க்க போகிறோம். இது டைப் ஆஃப் ஆக்சில் பாக்ஸ். இது கன்வென்ஷனல் WP4 ஆக்சில் பாக்ஸ். இது வந்து G7 குட்ஸ் லோகோக்கு வர்ற ஆக்சில் பாக்ஸ். இது ரெஃபரன்ஸ்க்காக. இது WP7க்குள்ள ஆக்சில் பாக்ஸ். பட் இது வந்து நிறைய மெஷர்மெண்ட்டு நிறைய இருக்கு, அது வேணா ஃபர்தரா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேரிங், கன்வென்ஷனல் லோகோக்கு போடுற பேரிங். பேரிங் இது என்ன மேக் பேரிங்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னன்னா, இது ஃபேக் பேரிங். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல இருந்தா அது வந்து ஃபேக் பேரிங். NBC பேரிங் என்னன்னா, இந்த மாதிரி பால் டைப், ரோலர் டைப்ல இந்த மாதிரி பவுல் டைப்ல வரும். ஈஸியா இது ஃபேகா NBCயான்னு நம்ம பார்த்துட்டே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு இதுல லெட்டர் பஞ்ச் இருக்கும், இது NBC, இதுல ஃபேக் அப்படின்னு தெரியும். கண்ணு தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்துட்டு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது G7ஓட ஆக்சில் பாக்ஸ். ஆக்சில் பாக்ஸோட போர் டெப்த் பண்றோம். போர் டெப்த் எதை வச்சு மெஷர் பண்றோம்னா, வெர்னியரை வச்சு மெஷர் பண்றோம். 300 mm வெர்னியரை வச்சு மெஷர் பண்றோம். WP4க்கு 285.9 to 286.1 இருக்கணும். WG7க்கு 293.9 to 295.1 mm இருக்கணும். அடுத்து ஆக்சில் பாக்ஸோட போர்டையா, இது வந்து மைக்ரோமீட்டர் வச்சு மெஷர் பண்றோம். WP4க்கு G7க்கு சேம் 270 to 270.052 mm. நெக்ஸ்ட் ரேசர் டு ஜேர்னல் ஃபேஸ் டிஸ்டன்ஸ். ரேசர் மீன்ஸ் இது எதுல இருக்குன்னா, வீல்ல இருக்கக்கூடிய ரேசர், இந்த ரேசருக்கும் இந்த ஜேர்னல், இதுதான் ஆக்சிலோட ஜேர்னல், அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 18 to 20 mm இருக்கும். இதை விட கம்மியா இருந்து என்ன ஆகும்னா, பாக்ஸ் உள்ளுக்குள்ள தள்ளி போயிடும். நமக்கு கர்வேச்சர்ல திரும்பும் போது வந்து ஆக்சில் பாக்ஸ் லாக் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால வித்தின் லிமிட் 18 to 20 mm குள்ள இருந்தா நம்ம அலோவ் பண்ணலாம், இல்லைன்னா அது அலோவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் போர் ஆன் ஜேர்னல் எண்டு ஃபேஸ். இந்த எண்டுக்குள்ள உள்ள மெஷர்மெண்ட் 100 mm பிளஸ் 0.06 mm. நெக்ஸ்ட் குரூவ் ஆன் ஜேர்னல் எண்டு ஃபேஸ். இதுக்குள்ள டெப்த் எவ்வளவு இருக்கணும், குரூவ் ஆன் ஜேர்னல் எண்டு ஃபேஸ் 5 to 8 mm தான் இருக்கணும். இதுல தான் இந்த கிளாம்பிங் பிளேட் போய் உள்ளுக்குள்ள இன்சர்ட் ஆகும். நெக்ஸ்ட் த்ரோயர் ஓடி. இது ஆக்சில்ல வரக்கூடிய த்ரோயர். இந்த த்ரோயர் உள்ளுக்குள்ள போய் தான் நம்ம ஆக்சில் பாக்ஸ் நம்ம போட போறோம். த்ரோயரோட ஓடி 234.34 mm இருக்கணும். அடுத்து த்ரோயரோட ஐடி, மைனர் ஐடி, இது 199.16 mm. அதுல ஆக்சில்ல மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி ஆக்சில் பாக்ஸ்லயும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஆக்சில் பாக்ஸ்ல WP4 236.5 mm, WG7 235.68 mm. இது ஆக்சில் பாக்ஸ் நோஸ் போர்ஷன். இந்த இதுதான் நம்ம அந்த ஆக்சில் இது உள்ளுக்குள்ள போய் சீட் ஆகும். WP4 201.5 mm, WG7 199.84 mm. நம்ம இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது 0.7 to 1 mm குள்ள கிளியரன்ஸ் இருக்கணும். அந்த 1 mm கிளியரன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த த்ரோயர் வந்து ரப்பிங் ஆகும். இந்த த்ரோயர் ரப்பிங் ஆகி அரைச்சு என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள ரோலருக்கு போய் ரோலர் வந்து லாக் ஆகிடும். அப்போ ஆக்சில் லாக் ஆகும். ஆக்சில் லாக் ஆகுறதுனால வீல் ஸ்கிட் ஆகி ஸ்மோக் வர சான்ஸ் இருக்கு. அது மாதிரி ஸ்மோக் வந்திருக்கு 2021ல அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்றதுனால அதை அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுவரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சில் பாக்ஸ் இன்னர் காலர் டெப்த்.
அந்த டெப்த்தும் உள்ளுக்குள்ள அளவும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது WP4 WG7 30 mm இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓவர் பேரிங் சீட் டு இன்னர் நோஸ் காலர் WP4 and WG7 same 38.5 mm. Next clearance between the bearing housing outer ring to axle box housing இது 9.5 mm to 10 mm இருக்கும். இப்போ ஆக்சில் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்சில போட போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணணும். கிரீஸோட வந்து என்ன கிரீஸ் அப்ளை பண்றோம்னா சர்வோஜம் 460 RR3 சர்வோஜம் RR 460. இது வந்து 2.7 kg தான் நம்ம போடுறோம். இது போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கிரீஸ் வெளியில வரும். அந்த வெளியில வர்ற கிரீஸை குவான்டிட்டி பார்த்துட்டு கிரீஸ் கன்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோக் ஒரு 50 ஸ்டோக்கோ ஒரு 60 ஸ்டோக்கோ அதை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆக்சில் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் பேரிங் கிளியரன்ஸ் செக் பண்றோம். பேரிங் கிளியரன்ஸ் வந்து கீழே தான் எடுக்கணும். வித் ஃபீலர் கேஜ் வச்சு தான் எடுக்கிறோம். அது NBCக்குனா 0.046 to 112, FAG 0.07 to 0.106 mm, சர்வீஸ் லிமிட் 0.197 mm. பேரிங் கிளியரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவுட்டர் த்ரஸ்ட் காலர் இது ஒரு காம்பனன்ட். அவுட்டர் த்ரஸ்ட் காலர், அதுக்கப்புறம் கோனிக்கல் ரப்பர் பேட், எண்ட் கிளாம்பிங் பிளேட், இது மூணு எல்லாமே எண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் வரும். மிடில் ஃபிட்டிங்ஸ்க்கு இது போட முடியாது. இதுல எண்ட் ஃபிட்டிங்ஸ் வித் ஸ்பீடோமீட்டர் தேவைப்படுறதா வீல் நம்பர் 6க்கு ஸ்பீடோமீட்டர் தேவைப்படுறதா இருந்தால் இந்த ஸ்பீடோமீட்டர் நீடில் போடணும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் த்ரஸ்ட் காலர், கோனிக்கல் ரப்பர் பேட், கிளாம்பிங் பிளேட், இதுக்கப்புறம் ஒரு இன்னர் த்ரஸ்ட் காலர். இதுதான் போய் வீல்ல போய் பிடிக்குது. ஃபர்ஸ்ட் இன்னர் த்ரஸ்ட் காலர் போட்டாச்சு. அவுட்டர் த்ரஸ்ட் காலர் போட்டதுக்கப்புறம் கோனிக்கல் ரப்பர் பேடு, இது கோனிக்கல் ரப்பர் பேடு, இது அவுட்டர் த்ரஸ்ட் காலர் போட்டதுக்கப்புறம் இதுல வந்து ரேடியல் கிளியரன்ஸ் செக் பண்றோம். ரேடியல் கிளியரன்ஸ் வந்து 0.7 to 1 mm வரைக்கும் இருக்கணும். அது அப்படி வரலன்னா நம்ம இந்த போல்ட் அலைன்மெண்ட் கரெக்டா அலைன்மெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். டைட் வைக்கும் போதே நமக்கு ஈவனா டைட் வச்சுட்டு செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு சைடு மட்டும் வேரியேஷன் வருதுன்னா மறுபடியும் ஸ்லாக் பண்ணிட்டு மறுபடியும் டைட் வைக்கணும். அப்படி டைட் வைக்கும்போது இந்த கிளியரன்ஸ் 0.7 to 1 mm கிளியரன்ஸ் வரணும். இதுக்கு என்ன டைப் ஆஃப் மிடிலுக்கு வந்து M12 into 55 போல்ட் யூஸ் பண்றோம். எண்ட் ஆக்சிலுக்கு M12 into 85 போல்ட் யூஸ் பண்றோம். அது போட்டதுக்கப்புறம் எண்டு வீல்ல இந்த மாதிரி த்ரஸ்ட் காலர் கேப் எடுக்கிறோம். ஒன்று ஃபீலர் கேஜ் வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா வெர்னியர் வச்சு 150 mm வெர்னியர் வச்சு எடுக்கலாம். இது 4.5 to 6.5 mm இருக்கணும். அதுக்கப்புறம் கிளாம்பிங் பிளேட், இதெல்லாம் நம்ம போல்ட்டு டைட் வச்சதுக்கப்புறம் கிளாம்பிங் பிளேட் ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஜிக் இருக்கு. அது 1.5 to 3 mmக்குள்ள கிளியரன்ஸ் இருக்கணும். இப்போ இது ஃபிட்டிங்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதுக்கு போல்ட் எல்லாம் டார்க் டைட் வைக்கிறோம். டார்க் எவ்வளோ வைக்கிறோம்னா டார்க் வந்து 9 kg வைக்கிறோம். அது அடுத்த சைடில் வரும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எண்டு ஃபிட்டிங்ஸ். மிடில் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னா மிடில் ஃபிட்டிங்ஸ்ல இந்த ஒரு லூஸ் ஸ்லிப் மட்டும் வரும். ஒரு லூஸ் ஸ்லிப் வரும். அதுக்கப்புறம் இந்த கிளாம்பிங் பிளேட், இது ரெண்டு மட்டும்தான் வரும். மீதி எல்லாம் வர்றதெல்லாம் எண்டு ஃபிட்டிங்ஸ். மிடில் ஃபிட்டிங்ஸ்க்கு இதுக்கு ரெண்டு மட்டும் தான் வரும். இதுல போல்ட் போட்டுட்டு இதுக்கும் ஆர்சி பார்க்கணும். அதுல பார்க்குற மாதிரி ஆர்சி, இதுல டிசி வராது. அந்த கோனிக்கல் ரப்பர் பேட் இல்லாததுனால இதுல டிசி பார்க்க முடியாது. இதுவும் 0.7 to 1 mm கிளியரன்ஸ் தான். டார்க் வேல்யூ வந்து 9 kg பார்க்குறோம். இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கவரோட டெப்த் செக் பண்ணும். இந்த கவர்ல ஒரு ஓரிங் போடும். ஒரு 1 mm கிளியரன்ஸ் உள்ள ஓரிங் கம்பல்சரியா போட்டாங்க. கவர் டெப்த் வந்து 11.5 to 12 mm இருக்கணும். அடுத்து ஃபிட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீலர் கேஜ் வச்சுட்டு இந்த கவரோட மிடில் தான் பார்க்கணும். மிடில் இருக்கும்போது 1 mm கிளியரன்ஸ் வரணும். எண்டில் பார்க்கக்கூடாது. எண்டில் வந்து போல்ட் டைட் வைக்கிறதுனால எங்கே கிளியரன்ஸ் கிடைக்காது. சென்டரில் தான் பார்க்கணும். சென்டரில் 1 mm கிளியரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கவரில் டைட் வச்சிடறோம். இதுக்கு வந்து 33 kg கவர் டைட் வச்சாச்சுன்னா நமக்கு வீல் வந்து மோட்ரு போடுறதுக்கு வீல் ரெடி. அவ்வளோதான்.